அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். போஸ்டர் ரெடி, அண்ணன் ரெடி, கேப்டன் சென்டிமெண்ட், மலைக்கோட்டை அரசியல், தாவேகா மாநில மாநாடு இங்கேதான். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் தனது அரசியல் பயணத்திற்கு தயாராகி வருகிறார். கட்சியின் முதல் மாநாட்டில் கட்சியின் கொடி, கொள்கைகள் உள்ளிட்டவை வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அவரது கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்களிடையே எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக நிர்வாகிகளிடம் பேசிய போது பல முக்கிய தகவல்கள் கிடைத்தன. தற்போதைக்கு நம்பர் 1 நடிகராக தமிழ் சினிமாவில் கோலாச்சி வரும் விஜய் அரசியல் வருகைக்கு முன்னதாக தனது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி அரசியல் கட்சி தொடங்க போவதை சூசகமாக அறிவித்தார். அரசியலுக்கு ஏனோதானோ என்று வரக்கூடாது என தீர்க்கமாக இருந்த விஜய் தான் நற்பணி மன்ற இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து வந்தார். மாநில நிர்வாகிகள் நியமனம், மாவட்ட தலைவர்கள் நியமனம் என மெதுவாகவும் அதே நேரத்தில் நிதானமாகவும் அவரது செயல்பாடுகள் இருந்தது. பனையூரில் அடிக்கடி ஆலோசனை, மாணவர்களுக்கு திட்ட உதவிகள் வழங்குவது என தொடர்ந்து திட்டமிட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய விஜய் ஒரு வழியாக கட்சி பெயரையும் அறிவித்தார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவில்லை என்று தெரிவித்துள்ள விஜய் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்று அறிவித்துள்ளார். இப்போது கோட் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் விஜய் தனது அடுத்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார். இந்த இரு திரைப்படங்களும் முடிவடைந்த பின்னர் தான் அவரது முழு அரசியல் பயணம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிரம்மாண்டமாக மண்டல மாநாடுகள், சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் என அடுத்தடுத்த அதிரடிகளை அரங்கேற்ற விஜய் தரப்பு திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் மதுரை அல்லது திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் மாநில மாநாட்டை விஜய் நவம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் முதல் அரசியல் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது என்பது குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலம் சென்ற கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் சேலத்தில் சில பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். இதன் மூலம் சேலத்தில் தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அதற்காகவே அவர் ஆய்வு மேற்கொண்டார் எனவும் கூறப்பட்டது. மதுரையும் தமிழகத்தின் மைய பகுதியில் இருப்பதால் விமானம், ரயில், சாலை போக்குவரத்தாக ரசிகர்களும் நிர்வாகிகளும் எளிதாக வர முடியும். எனவே திருச்சி அல்லது மதுரை தான் நடிகர் விஜயின் முதல் மாநில மாநாடு பட்டியல் நடக்கும் இடங்களில் முதல் 2 இடங்களில் இருக்கிறது. இவற்றில் ஏதாவது ஒன்றில் மாநாடு நடக்கும் எனவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்கின்றனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். நன்றி.